ஒரு பேன் போட சுச்சு போட அந்த பாட்டுக்கு ஓடுது. பாட்டு போட்டா அவங்க ஆடுறாங்க. எனக்கு எவ்வளவு சம்பளம் தருவீங்க? எனக்கு எனக்கு எவ்வளவு? 2500 ரூபாய் தந்து அதுக்கெல்லாம் கத்துணுமா? கூட்டாளிங்க போற இவ்வளவு கட்டுக்கட்டு 1000 ரூபாய் கொடுத்தா மிச்சம் இருக்கு. 2500 மிச்சம் கொடுக்க நீ குளத்துல புடுத்துறது 1000 மிச்சம். 2500 அவளை கூட போடல இருக்கு. எப்ப சாமி கும்பிட்டே மாரியம்மாளே மாரியம்மா தாயே எப்ப கரண்ட் ஆஃப் ஆகும் கரண்ட் ஆஃப் ஆகுன்னு இருக்குது. கரண்ட் ஆஃப் ஆச்சு வச்சுக்க மத்தாக்கார மத்தாத்தை பிடிச்சிக்கிறான். ஆமா திங்கள் என்றால் என்ன? சமாய்க்கு முன்ன சமாய்க்கு முன்ன வர்றது. ஆமா டாக்டர் பின்னாடி வர்றது. ஆமா அது கிடையாது. திங்கள் என்றால் சொல்லுங்க. ராஜாதிராஜன் ராஜ மார்த்தாண்டு ராஜ உத்தாண்டு ராஜ கோலாகால கட்டி தலாதிபதி டெல்லி பாசா என்ன உண்மை இருந்தா ஒண்ணு முடிச்ச கேட்ற பாபா என்ன சொல்லு 4 மணிக்கு வருவாங்க. 14 நாளைக்கு வந்து அவன் சுனி வந்து வேலையை வந்தியா சும்மா வந்தியா என்னத்துக்கு வந்துருக்குற யார் சொல்லி கொடுத்தன்னு கேட்கலையா? யார் சொல்லி கொடுத்தா மசாலா கட்ட சொல்லி கொடுத்தேன். மூஞ்சியா பாரு சிட்டுக்குரு வெட்டி விடியும் அடிச்சியா அதுல கூட்டோட தாண்டி வேணி அந்த கூட்டோட தாண்டி பசியா கிருஷ்ணகிரிக்கு ஒரு ஆள் வச்சு அடிச்சு போடுவேன் நானு. கூப்பிட பாக்கலாம் கூப்பிடுவாங்களா? இப்ப வர மாட்டாங்க. இப்பெல்லாம் உட்கார வச்சுக்கிறேன். 5 மணி ஆகுதா இல்லையோ தானே எழுந்து வருவாங்க பாரு. திங்கள் என்றா சந்திரே குஞ்சே கடிக்குவாங்களோ கழுத்தை கடிக்குவாங்களோ எனக்கு தெரியாது. என் பேர் என்ன தெரியுமா? துரியோ பாதி பேர் வந்துட்டு பாதி வரல. பொழுது பிடிச்சு போவாங்க முழுசே சொல்ற வேலைக்கு. சொல்லுமா எல்லாம் மூத்தருக்கு போய் வரல போய் வந்துருங்க. மகோ எக்கோ கேக்குது. நான் 2000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன். குளிக்கின்னு சொல்லு. பிரகாஷ் ஞாபகத்துல வச்சுக்க. அவன் பாட்டு பண்ணா வசனமா இது வந்து சொல்ல. சரி அந்த வேஷம் ஆட்டம் தான் நான் ஆண்டுக்குவேன். சரி கூட்டாளி காசு இந்த வேஷம் நான் ஏன் முடி வேஷத்துக்கு வரேன்? ஐயா தானோ தம்பி
எப்படி அரவணை சாகாசம் எப்படி போய் அடிச்சு வச்சுக்குவா முருகா அதை வச்சு சரி கட்டுவா பாட்டுல இப்ப சரை கட்டுவ போய எப்படி ராஜுன்னா விழுப்புர சவுந்தமா வந்தான் எந்த கைப்பட்டி கட்டினாலும் எந்த காது கட்டி கட்டினாலும் வெளியே வந்து ஒரே பாட்டு மனநாய பண்ணி பண்ணி ஆரம்பி இதே பெரிய பண்ணி பார்க்க போக போக சொல்றீங்க சவுந்தமாக நம்ம நடிகா கண்டு பேர் வந்தாங்க அது மாநாடு சொல்றா ஆமா நான் பாடு போது என்ன கையாடுறேன் கொசு போச்சு அது கையாட்டுங்க யாரு நானு போராடு நீ அண்ணோட ஆகிட்டு போங்க எங்க மாதிரி பழக்கிறோம் ஐயா தானோ தம்பி ஒரே பேரும் அடியா முருகா ஒரு மகாராஜா பேசல ஒரு மகாராஜா அவன் மகாராஜா ஆமா நான் ஆள்கார் பையன் நீ பையன் நான் பையன் ஆமா எனக்கு வயசு எவ்வளவு தெரியுமா எவ்வளவு 37 வயசு எனக்கு 37 வயசு ஹாஸ்பிட்டல்ல எங்க அம்மால பக்கத்து வீட்டுக்காரி கேட்டுக்கிறா என்ன குழந்தைமா பேரன்சின்னு எங்க அம்மா கம்மி கூடாத பையன் பேரன்சின்னுக்கிறா ஆமா அன்னில இருந்து இன்னி வரைக்கும் யாரா பாரு பையன் 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 என்ன பொண்ணுடா நான் பொண்ணா ஏய் என் பேர் என்ன கேட்டியா டி சீனிவாசன் டி சீனிவாசன் டி கே சீனிவாசன் ஓஹோ அதுதான் 2 இன்ச் வருது 2 இன்ச் வருது எல்லாருக்கும் 1 இன்ச் தான் வரும் டேய் எங்க அப்பா எஸ் தேவனுக்கு டி சரி எங்க அம்மாளுக்கு கிட்டக்காரன் தேவராஜ் சரியா போச்சா ஓஹோ போடா சரியா போச்சு இது ஒரு போடா சரி என்ன வந்து சமாச்சாரம் மகாராஜா கொண்டாடுவா மரத்துல சொல்றா மகாராஜா ஏண்டா ஓய் ஏடா தம்பியா ஓய் நீ வந்துருப்பா வரலானாக்கா பேருக்கு கோவில் பாரத ஆடும் போது ஊரில் நிறைய கடை வாங்கிட்டு இருக்கிறேன் பாரு ஊருக்கு கவுண்டர்ல ஷேர் பண்ணி உக்காந்துக்கிறாங்க ஷேர் பண்ணி உட்காந்து பையனாக்குமா வேற பையனாக்குமான்னு என் பேரை சொன்னா புடிச்சுக்குவாங்க என் பேரை மாத்தி வச்சுக்குன்னு சொல்லு போ என்ன பேரு ஏன் போய் சொல்றா மகாராஜா ஏண்டா இந்த ஊர்ல கடை பண்ணுது யாரு பண்ணி கடை ஏய் பாரத கோயில் இல்லையா அங்க எல்லா கம்பெனி பாரத ஆடிக்கும் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் முன்ன தர்மபுரி மாவட்டமா இருந்துச்சு இப்பதான் கிருஷ்ணகிரி ஆகிட்டாங்க அதுக்கு முன்ன தர்மபுரி மாவட்டமா இருக்கும் போது எல்லா கம்பெனிக்காரங்க வந்து நடிச்சாங்க அவன் மட்டும் இல்ல நீ மட்டும் இல்ல நான் மட்டும் இல்ல அவன் மட்டும் இல்ல எல்லாம் நடிச்சாங்க அவன் என்ன சொன்னான் அவன் பேரை மாத்திட்டான் பேருமா போய் எடுத்து போய் கேட்டோடா ஏ பையா வந்துடுறா என்ன பேரு நில்றா பின்னால நில்றா இன்னும் பின்னால போடா வீடியோ கவரேஜ் ஆகலடா உங்க பின்னால போடா இன்னும் 2 அடி போடா இன்னும் 2 அடி பின்னால போ பேக் வீடியோ கவரேஜ் ஆகணுமா பேக் இப்ப கை வை இப்பலாம் கவரேஜ் ஆக வேணாம் வேஸ்ட் வந்து இப்ப கை வை இப்படி கை வை இப்படி காலை வை நான் சொல்ற மாதிரி சொல்லணும் தம்பி தம்பி தாம்பரம் தம்பி தம்பி தாம்பரம் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு இல்ல அவன்தான் உனக்கு இடுப்பாட பழக்கல நீ நல்லா கை வச்சீனாக்கா இது பாரு தம்பி தம்பி தாம்பரம்
நீ நிறைய ஆட்டுகள் அடிக்குது. ஊருக்கு 3 ரூபாப்பா. ஏய் தம்பி தம்பி தாமோ அப்படியே போய் சொல்லு. மகாராஜா ஆட்டுவோம். உங்களை வந்து தம்பி ஞானசேகரன் வாடாது. ஏய் நீ போய் கூப்பிடுறா. நான் எனக்கு ஆளுக்காரவன். என்னடா? ஏய் 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 கேட்கலாம். என்ன சொன்னாரு? எதுவே கூட சொல்றாரு. சோறு தின்னல நீ. நான் உப்புமா தான் சாப்பிட்டேன். நீ சோறு தின்னா நீ ஞானசேகர கம்பியார். ஞானசேகர கம்பில வந்தா நலத்தாங்களுக்கு பெரியமாக. அப்படி உனக்கு கொஞ்சம் பேக் ஆட்டுவோம். கை வை. தம்பி ஏய் நான் ஒண்ணுமே சொல்ல உங்க தம்பி தாம்பரம் சொல்லு. தம்பி தாம்பரம் அப்படி போற சொல்லு. பாத்து கத்தான முருகா. ஓ தம்பி நான் சொன்னமா அவர் சொன்னமா கேளு. நீங்க அப்படி கூப்பிட்டாது என்னடா? தம்பி தாமரம். நான் கூப்பிடுமா? நீங்க கூப்பிட்டா வரணும். தம்பி தாம்பரம் பப்புடு சின்ன ஏன்டா ஊம்பணும்? கிட்ட சேர்க்காதீங்க. தம்பி தாம்பரம் தம்பி அந்த கூப்பணும் நான் சொல்ற வேலைக்கு சுண்ணி ஊம்பணும் பரவாயில்லையா? சாமியா பொறுக்காது. இவங்க எல்லாம் தப்பு கட்டாக்குறாங்க இல்லையா அவங்க இல்லையா? இவங்க 10 பேர் முன்னாடி போய் சொல்றாரு இவரு. யாரு? போகணுங்க. அது கிடையாது. அத கையில தான ரக உடையோ. அப்படியே நடந்துட்டு வரும் கண்ணா. இந்த கை எங்க வச்சாலும் அப்படியே நடந்துட்டு நிரம்பி வரும். எனக்கு வந்து 4 புள்ளிங்க. 2 பொண்ணு 2 பையன். இந்த சம்பாதிச்சு வீட்டுக்கு சோறு போடுறேன். இல்ல சோறு இல்ல. எங்க பாட்டி வரும் இல்லைங்க. எனக்கே போராட்டிக்கு பத்திரத்து இல்ல. அதனால என்ன பண்றது? எங்க பாட்டி நல்லா ஏறி வேலைக்கு போறா, பயிர் நட போற, எல்லாம் காசு வச்சுக்கிறா. இந்த பாட்டி 4 புள்ளியால வச்சு வளர்க்க முடியல. 2 புள்ளி வச்சு வளர்த்துக்கோ. எங்க பாட்டி 2 புள்ளி கொடுத்துருக்காரு. நீங்க எங்க பாட்டி புள்ள கொடுத்தா நீங்க நினைச்சு போறீங்க. வளர்க்கறதுக்கு ஆமாங்க. ராமலட்சுமணன் சொல்லக்கூடிய கலைஞர் இருக்கு அஸ்தாபுரி படத்தில் எங்கள் அண்ணாவால் வாங்கி வரக்கூடிய யோகி ஜங்குமார் கத்துக்குடி கவி பாடி அரபா பரபாடி யாரும் வந்தாலும் சரியே பாடி கொடுத்துருவாள். அந்த பொன் பொருளை வாரி வாரி கொடுப்பா. கதை அங்க வச்சிருந்தா நினைச்சுக்கோ. நீ சொன்ன மாதிரி சரியா? யார் யார் இருப்பது? மாச்சாடி கைமாச்சாடி தோராச்சாடி அஸ்வத்ராமன் குருபத்திரே இவங்க தான் அப்பா. குப்பியை முடியறாரு. உனக்கு கண் பார்வை இல்லை. கண்ணுல எங்க அப்பா. நீங்க எதுக்கு பேரு? நாங்க முன்னதான் சொன்னேன். சரியா கண்ணு. நீங்க எதுக்கு பேரு? நாங்க 4 பேரு. பாக்கிட்டவா. யார் யாரு? நானு. எங்க அண்ணன். ஏய் ஏய் ஏய். யாரும் பேச கூடாது. எங்க அண்ணன் 1, நான் 1, எங்க தம்பி 1, எங்க தங்கச்சி மொத்தம் 4 பேரு. நாங்க எங்களுக்கு கேட்டியா? உங்க அம்மா 4 பேத்துக்குறா. ஆமா. அவ 4 பேத்துக்கு வாய் வச்சுக்கிறேன். எங்களுக்கு பிச்சம். எங்க அம்மா ரொம்ப கம்மி. ஏமடி வெறும் ஒரே 100. வெறும் ஒரே 100. ஒரே 100. நல்லா கேட்டா
எங்க அம்மா 4 பேருக்கு ஐயோ அப்போ 100 4 இவங்க அம்மா இங்கிட்டியாவா எனக்கு ஒரு சந்தேகம் நகராஜா உங்க அப்பனு கண்ணு இல்ல ரொம்ப இப்படி கலக்கறாங்க நிக்கல எங்க அம்மா நல்லா இருக்கலா ஏய் எங்க அம்மா சூப்பர் ஃபிகர் இந்த குடுத்துலே பார்க்க முடியாது நல்லா கேட்டுங்க அம்மாலே கேக்குற நான் கூடி மகன் வரட்டமா ஆனா 100 உங்க அப்பனு கண்ணு இல்ல எங்க அப்பனு கண்ணு இல்லடா 100 பேத்துங்கறான் ஆனா கண்ணு இருந்துன்னு வச்சுக்க 200 அடிச்சுக்குமா நான் என்ன நாட்டாங்க ஆனா மகராஜா ஒண்ணு உங்க அம்மா 100 வந்துங்குது உங்க அம்மா அந்த சூதா எஸ்டேட் கூத்தா இல்ல 100 வந்து நாங்களே 100 பேர் இப்படி இருக்கணும் எங்க அம்மா எப்படி இருந்திருப்பா எப்படி இருந்து போய் எடுக்கிறீங்க இந்த கூட்டத்துல பார்க்க முடியுமா எங்க அம்மா உங்க மேல மேல எங்க அம்மா மாதிரி பார்க்க முடியாது எப்படி அவ்வளவு சூப்பர் ஆள்றா சூப்பர் பிகர்னு சொல்லிட்டு பாருங்க சூப்பர் பிகர் ஆனா எந்த நாட்டு ஆள்றா எந்த நாடு நான் படிக்கல நான் ஸ்கூல் பார்க்கும் போல டீச்சர் என்ன பண்ணாங்க ஒரு நாள் அப்பதான் மகராஜ் ஸ்கூலுக்கு போலான்னு போனேன் பாதி வழி போனுங்க ஓ இப்படி போற இங்க இருந்து போற இந்த கோபுரத்துல இருந்து மத்தூர் இப்படி போற கிருஷ்ணகிரி இப்படி மத்தூர் போற ரோட்ல போனேன் 3 கேள்வி தண்ணி பாதி கேள்வி நட்டாங்க எங்கடா போற கண்ணுனாங்க நான் பள்ளிக்கூடத்துக்கு போறேன் பள்ளிக்கூடம் உடச்சு போயிச்சு ஏன்டா ஸ்கூலுக்கு போறேன்னா என்ன ரொம்ப அறிவாளி நானு நம்ம எப்பனா பள்ளிக்கூடத்துக்கு போய் பள்ளிக்கூடம் உடச்சு போயிச்சு உடனே சொல்லிட்டு பட்டாணிக்கால புக்கு போட்டு அப்பதான் கப்பில சேர்ந்தவன் அதோட பள்ளிக்கூடத்துக்கு போல அப்புறம் தாலியா இருக்கு நான் வந்து மராதன்னு அந்த பள்ளிக்கூடம் உடையிடுறேன் எங்க பாட்டி எங்க பள்ளிக்கூடம் உடஞ்சி 1 மணிக்கு குழந்தை அந்த பள்ளிக்கூடம் உடஞ்சி பள்ளிக்கூடம் இல்ல அதனால பள்ளிக்கூடத்துக்கு போய் அது மட்டும் கிடையாது இல்லை என்று சொல்லக்கூடிய நான் யாரு உனக்கு அத்ராபதி பட்டணத்திலே தங்காதி மாதிரியா வருது வெள்ளி கம்பத்தை கால அழுகுட்டி ஐயோ ஐயோ அதிரே இந்த உலகம் எல்லாம் நானே யாரே என்ன கொண்டே எனக்கு எதிரியாக்குமாங்க பாஜலியாக்குமாவா பார்த்த மூஞ்செல்லாம் அப்படியே இருக்கிற போதும் உன்னை பார்த்தல அப்படி பயப்படுறா பத்தியா பத்தியா படம் சேர்த்துட்டா கேள்விகளை படம் சேர்த்துறா கேளடா மந்திரியாரே சொல்லுங்க மகாராஜா இந்த உலகம் எல்லாம் வருவதே காண வேண்டி காட்டினே
பிறந்த கண்டுபிடித்து பிறந்த குண்டல ஜாதி பிள்ளைகள் ஆமா கேவலமாக கதை கட்டப்பட்டவர்கள் ஐயோ நான் ஆல்ரெடி அவனை பவனி என்று சொல்லும்படியான 26 நாட்டை ஆள வேண்டும் என்று உறக்கமுள்ள பாண்டவர்க்கு அதுக்கு மாறுக பாண்டவர்களை வாழவிடக் கூடாது என்று நான் என்ன எண்ணத்தை கையாண்டு காடு வித்து கஞ்சி குடிச்சாலும் கவுனா இருக்கணும் மீச ஊட்டம் போல கவுனா ஆக முடியுமா கம்பெனிக்கிறியா என் கூட்டுக்காரங்க முத்து கொடுக்கலான்னு போனேன் பாப்பா உன்னை கேக்குறதா அது உண்மையாடா என் கூட்டுக்காரர் என்ன கேட்டா ஒரு 5 நிமிஷம் அவங்க மூஞ்ச பார்த்துன்னு வச்சுக்க மூத்திரி மேய்ஞ்சிடுறா மூத்திரி மேய்ஞ்சிடுறா அப்படின்னு போய் கூட்டுக்காரங்க முத்து கொடுக்கணும் போனேன் ஏமா நீ கேக்குற நான் கேக்குறேன் யான்னு கேக்குறேன் முத்து கொடுத்தா மீச பூரா குத்துதுன்னா இதுல கூடி பண்ணோடு மீச பூரா எடுக்க தெரியாது இப்ப நான் ஏன் வச்சிருக்கேன் நீங்க இதுல சந்தி மீச ஆட்டுவாங்க அப்படி பாண்டவரை வாழவிடக் கூடாது அவரை ஒருவரையாக சொல்லக்கூடிய அண்டை ஒருவரையாக ஆள வேண்டும் என்று ஆண்டாவது என்று சொல்லபடியான எங்க வருது ஆமா நம்ம ஓடி இருக்கிறார் இல்லையா ஜெயிச்சது எந்த இடம் எங்க சொல்லமா இருப்பா அவனியா இல்ல மறந்துட்டு பாருங்க இன்றது யாரு உங்களுது சமணம் யாரு உங்களுது இந்த போட்டுக்கு உடைய யாரு உங்களுது இருப்பிடம் யாரு உங்களுது துணியெல்லாம் யாரு இது ஒவ்வொரு ஜெயிக்கிறா தான் ஆளுக்காரன் கூட இப்படியே நீங்க மகாராஜா காசு போட்டுக்கிறீங்க ஆடி வீசுவாங்க எப்படா கொடுப்பான்னு ஒரு வாட்டில் உட்காந்துக்கிறாரு கொடுத்தா போட்டு மடிச்சு மண்ணி அப்படி கலந்துருவாரு நம்மள இதெல்லாம் எது அது பட்டா பண்ணிக்க உள்ள போனா போதுங்கிறாங்க படுக்கு குடிக்கு போட்டு ஆமா அப்படி இருவிடக் கூடாது என்று சொல்லி நாமது என்று சொல்லும்படியான எங்க கிழமை உரைத்து வாழவிடக் கூடாது என்று நாமது என்று சொல்லக்கூடிய நெருப்புக்கு ஒரு வானவர்கள் எல்லாம் சேகரித்து அதைக்கு நாள் மாளிகை கட்டி நெருப்பு கூட வச்சு பார்த்தேன் என்னுடைய புள்ளி சாகலையே அவங்க சாகல நீ என்ன சாக கூடாதா இதை சத்தவாங்கன்னு சொல்லுவா அவங்கதான் சாகல ராம் ரெடியா பாரு டக்குனு காணிக்கும் அவங்கதான் சாகல நீங்க என்ன சாக கூடாதா அதுக்கு என்ன பண்ண மாநாட்டுக்கு அதுக்கு என்ன பண்ண என்ன பண்ணீங்க பஞ்சாவார மகன் ஐயாடி பஞ்சு வாட்டிடு பத்தானிய கொண்டு வந்தே தங்குதகரே பஞ்சாவார மரவளைத்து
வாங்கடா கட்டியே எங்க சிற்றப்பா பிள்ளைகளே வாருகடா கட்டியே வாருகடா கட்டியே என்று பெருமையாக உழைத்து அலாத குட்டியே என்ன ஆமா அவன் வேலையை அவன் பாக்குறான் போலீஸ் மகன் போலீஸ் டாக்டர் மகன் டாக்டர் வக்கீல் மகன் வக்கீல் நீ பப்புன்னு சொல்லி பெற்ற பப்பு அண்ணன் ஒண்ணு போய்க்கிறேன் தம்பி வந்துடுறாரு ஆமா ஆமா சூரியனால் பகடை ஆடி சூத்தனால் பகடை ஆடி இந்த பாருடா கூட வரும்போது கஞ்சில எப்படி பேச வந்த ஏன்னா வாழ வாஜாரன்னு என்ன சொல்றேன் முன்னாடியே பேசும் போது இப்படி பேசுவேன் பேச அழிச்சா யாயப்பா வச்சுக்கிறது இல்ல நான் உன்னை வச்சுக்காது விட்டுரு என்ன பண்ணுவான் தெரியுமா இவர் ஆயிட்டு போய் விட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல தம்பி ஒரு பிடி போடுறானுவா அவனுக்கு என்ன காசு அப்படிதானே 56 நாட்டுக்கு அரசு பிடி கேட்கறதுக்கு ரெக்கமெண்ட் சொல்ல மாட்டியா அப்படி கேட்க மாட்டேன் 56 என்ன செய்தேன் தெரியுமா அதோட விளையாது அண்ணன் மனைவி என்று பாராமல் பட்டிக்கு சாகட்டு போறாங்க நல்ல எண்ணம் கொண்டா நல்ல எண்ணம் எல்லாரும் தெரிஞ்சுக்க இவரை பத்தி ஒருத்த சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது ஆமா ஆமா பாண்டவரை வாழ விடக்கூடாது என்று போகக்கூடிய வழியிலே போய்க்குள்ளே வெட்டிடு ஒழுங்கக்கூடிய பந்தங்களே பம்புகளை விட்டு நடுக்கக்கூடிய வழியிலே நச்சுமுல்லை நாட்டி வைத்து ஆண்டவர் சாகல இன்றோடு காட்டுக்கு ஓட்டி 12 ஆண்டு காலமாகிறது 12 முடி போகுது ஒரே வருஷத்துக்கு அறிவனும்னா எங்க மாமன் ஆலோசனை கேட்கறதுக்கு முன்ன என் மனைவி இருக்கிறா பான்மதி என் தவிமலை திருவரணி கோகிலாமதி கூப்பிடுற 3 பேரும் உன் கொண்டாட்டிகிட்ட போய் சொல்லி உன் கொண்டாட்டை விட்டு எனதே தின்ன மகனை எனக்கு குடி வெட்டிய நியாயமா உனக்கு ஏங்க இப்ப இது நாடு யாருக்குறோம் நம்ம நாடு இது வீடு நம்ம நாடு இது நம்ம அப்பா இது நம்ம அம்மா இது நம்ம அண்ணன் நம்ம மகாராஜா நம்ம கொண்டாட்டின்னு ஒரு தப்பு போச்சு கொண்டாட்டி பெற்ற குழந்தையும் இந்த பாப்பா என்னங்க அப்பா பேர் தான் சொன்னோம் இல்ல குட்டியே என் பேரை சொல்லுமா அப்பா பேர் தானே சொல்லுவேன் இப்பதான் கொஞ்சம் தைரியம் வந்துக்குது நீ அங்க போயிரு லெஃப்ட் சைடு பிஞ்சு போற மாதிரி அடிக்கணும் இல்லையே பாரு உண்டாவும் இப்ப செருப்பு தேடுற பாரு எங்க மகன் சிரிக்கிறதே பாரு தங்கச்சி சிரிப்பா எங்க கருப்பு மாதிரி கரெக்டா இருக்கும் முன்னி உங்க பாப்பாலே போட்டோ எடுத்து ஊர் மரமே வச்சேன்னா 2 பேரும் ரோட்ல மாட்டியானா இப்படி வரலாரு ஒன்னு கூட போகாது இப்படி போற அப்படி நின்று போக அப்படிதோ தேவட பையா அதுக்கு அவசரமா பறக்கல பேசி கொண்டிருந்தா ஆகாது கூப்பிடுற முனை யார் அம்மா உள்ள
எதுக்கு கஷ்டப்படுறீங்க அவர் கஷ்டப்படுறாங்க
லாரி போது எத்தனை பஸ் போகுது நான் ஸ்டேரிங்க பிடிக்கிறதா ஆர்னி அமுக்கிறதா
நான் ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டத்தானே ஆர்மி அமைச்சுருந்தா அதனாலதான் இவர் ஆர்மி அமைச்சிருக்கிறது மாத்தி மாத்தி அடிச்சு சொல்றது மாத்தி மாத்தி அடி யாருமே ஆமா மாத்தி மாத்தி அடிக்கிறானா அடிக்கிற பாக்குறியா ஒரே மாசத்துல ஒரே தானத்தை சொல்லிட்டு கழிச்சு பாரு அரைக்கானோ நீ வரியா நீ வர நீ செத்து வரியா ஏங்க மசாலக்காரரு மேல அடிச்சாரு பாண்டி இல்லையா எத்தனை அடிக்கிறீங்க எத்தனை வயசு அடிக்கிற 7 வருஷம் அடிக்கிறாரு எத்தனை வயசுல அடிக்கிறீங்க ஏதாவது ஒன்று அடிச்சாரு பாண்டி இல்லையா உனக்கு அடிக்கிற பாக்குறியா அடி ஏத்தாம் யாருக்கானோ எம்பூர் சாசாதா இந்த கம்பெனி 4 பேருக்கு ஒரு ஆள் மேல பேசுங்க இந்த காணித்தோல் இந்த அடி அடிக்கிறான் அந்த பையன் ஏலத்தோல் எப்ப அவர் போட்டிக்கு வந்துக்கிறா ஆறாம் அள்ளி குட்டியாருனா அப்படி அது அந்த முறையில் 1 ஏங்க அது உள்ள ஒரு 3 எத்தனை 6ஆம் அள்ளி குட்டியாருனா அப்படின்ட்டு அது சீரக பத்தி கட்டி நான் தக்காளி காட்டு வயசுல ஆரமானாயாம வயசுல நான் அடி போட்டு வக்காரன்னு இடுப்புன்னு ಹೋಗುதுங்க சாரோ கம்பியே அஞ்சு கல்ல மோதி ரம்மா